வணக்கம். இந்த பதிவுல சயின்ஸு இயக்கம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நெறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. இன்னும் ரிசல்ட் வரல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்றீங்க. ரிசல்ட் நான் கால் பண்ணி கேட்டேன் டிஆர்பிக்கு. ஹெல்ப் லைன்னு இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா தெரியும். 10 டேஸில வந்துரும். இன்னும் எங்களுக்கு எக்ஸாக்ட்டா டேட் சொல்லல. பொங்கல் கழிச்சு வந்துரும் அப்படி தான் சொல்றாங்க. நீங்க கூட கால் பண்ணி கேட்டு பாருங்க. எப்போ ரிசல்ட் வந்தாலும், அவங்க லேட்டா குடுத்தாலும், முன்னாடி குடுத்தாலும், அவங்க பண்ண வேண்டிய ப்ராசஸ கரெக்ட்டா பண்ணிடுவாங்கப்பா. இதுக்கு முன்னாடி நீங்க இருக்கிறதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அட்லீஸ்ட் இத்தனை வேக்கன்சியாவது போட்டுடணும் அப்படிங்கிற ஒரு அவங்களோட அந்த இதுக்குள்ள அத முடிச்சிடணுங்கிறத அவங்க கரெக்ட்டா பண்ணிடுவாங்க. ஆனா, நீங்க அதுக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. 4000 வேக்கன்சியோ, 3000 வேக்கன்சியோ ஆனா அதுக்குள்ள நம்ம போயாகணும். அப்படி இல்லையா திரும்ப டெட்டுக்கு படிக்கணும். இது 2 சிச்சுவேஷன் தான் நமக்கு. அதனால படிக்கலாம் வாங்க. விசையும் அழுத்தமும் பற்றி புக்கில் ஒரு கிளான்ஸ் படிச்சுட்டு திரும்ப இதே பாயிண்ட்ஸை வினா விடையாக படிக்க போகிறோம். முதல்ல அறிமுகம் கொடுத்துருக்காங்க. அடுத்து விசைனா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கதவை திறக்கிறது, கால்பந்தை உதைக்கிறது, கேரம் விளையாடுறது இது எல்லாமே விசையின் விளைவுகளால் தான் நடக்குது. விசை எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு விளைவு இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இது ஒரு கிரிக்கெட் மட்டையாளர் பந்தை எந்த அளவுக்கு வேகமாக அடிக்கிறாரோ அந்த அளவுக்கு அது 4ஓ இல்லை 6ஓ போகும் இல்லையா, அதை கொடுத்துருக்காங்க. ஒரு பொருளின் மீது செலுத்தப்படும் விசையின் அளவை பொறுத்து அதோட விளைவு இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த செயல்பாடு எதுக்கு அப்படின்னா, ஒரே ஒரு ஊசியை வச்சு பலூனில் குத்தும்போது பலூன் வெடிச்சிரும். ஆனால் நிறைய ஊசிகள் அடுக்கப்பட்டதில் நம்ம கால் வச்சு கூட நடப்போம் இல்லையா, அந்த மாதிரி நடக்கும்போதோ பலூனை வைக்கும்போதோ அந்த பலூன் வெடிக்கிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, அதில் அழுத்தம் விசையானது அதிகமான புறப்பரப்பில் பகிர்ந்தளிக்கப்படுறதுனால தான் பலூன் வெடிக்கப்படுறது இல்லை. விசை பகிர்ந்தளிக்கப்படுது. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் பலூன் வெடிக்காமல் இருக்கிறது. இதன் மூலம் விசையின் விளைவானது அதன் எண் மதிப்பையும் செயல்படும் பரப்பையும் சார்ந்ததுங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து அழுத்தத்தை எப்படி அளவிடுறதுன்னு சொல்லியிருப்பாங்க. அழுத்தம் என்ற இயற்பியல் அளவு அழுத்தங்கிறது ஒரு இயற்பியல் அளவு. இதை பயன்படுத்தி விசை ஏற்படுத்தும் விளைவை அளக்க முடியும். ஒரு பொருள் மீது 1 சதுர மீட்டர் புறப்பரப்பின் செங்குத்தாக செயல்படும் விசை அல்லது உந்து விசை தான் அழுத்தம் என வரையறுக்கப்படுது. இது அளக்கிறதுக்கு உந்து விசை அல்லது விசை பை பரப்புன்னு அளக்குறாங்க. அழுத்தத்தை அளவிட விசை பை பரப்பு இதை தான் P = ஃபோர்ஸ் பை ஏரியான்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்க, விசையால் செயல்படுத்தப்படும் அழுத்தம் விசையின் எண் மதிப்பையும் அது செயல்படுத்தப்படும் தொடு பரப்பையும் சார்ந்து இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ யானையோட சராசரி எடை 4000 நியூட்டன் அப்படின்னா அதோட ஒரு பாதத்தோட பரப்பு 0.1 மீட்டர் ஸ்கொயர்டு. இந்த பரப்பை வச்சு அது ஒவ்வொரு மூலம் செலுத்தப்படும் அழுத்தத்தை கணக்கிட போகிறோம். ஒரு கால் மூலம் எவ்வளோ அழுத்தத்தை பூமியில் செலுத்துது அப்படிங்கிறத கணக்கிட்டுருக்காங்க. அதோட எடை 4000 நியூட்டன் அப்படின்னா ஒரு காலுக்கு எவ்வளோ எடை போகும், 1000 நியூட்டன் போகும். ஒரு பாதத்தோட பரப்பு என்ன, 0.1 மீட்டர் ஸ்கொயர்டு. அப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணாக்கா நமக்கு 0.1 10,000 அப்படின்னு கிடைக்கும். 10⁴ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது தான் அதோட யூனிட்டு. யானையின் ஒரு காலால் 1 சதுர மீட்டர் பரப்பின் மீது செலுத்தப்படும் அழுத்தம் 10,000 நியூட்டன் ஆகும். அதே மாதிரி ஒரு பொருளின் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கணும்னா என்ன செய்யணும்னு கேட்பாங்க. அதோட உந்து விசையை அதிகரிக்க வேண்டும். விசை இல்லைனா உந்து விசையை அதிகரிக்கணும். அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னாக்கா, உந்து விசையை அதிகரிக்கணும். அது இல்லாமல் அதோட தொடு பரப்பு இருக்கு இல்லையா, அதை குறைக்கணும். தொடு பரப்பை குறைக்க வேண்டும். உந்து விசையை அதிகரிக்கணும், தொடு பரப்பை குறைக்கணும். எப்போ அப்படின்னா அழுத்தத்தை அதிகரிக்கிறதுக்காக வேண்டி. மிக சிறிய பரப்பின் மீது அதிக அழுத்தத்தை செலுத்துறதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, கோடாரி, ஆணி, கத்தி, ஊசி, துப்பாக்கி குண்டுகள் இது எல்லாமே கூர்மையாக அழுத்தத்தை அதிகமாக இருக்கும், தொடு பரப்பு கம்மியாக இருக்கும். அதனால தான் உள்ளே வேகமாக போகுது. அடுத்து அழுத்தத்தை குறைக்க என்னென்னலாம் செய்கிறாங்கன்னு பாருங்கள். கனரக சரக்கு வாகனங்களில் அதிக எண்ணிக்கையினால் சக்கரங்களை பயன்படுத்துகிறாங்க. தோளின் மீது செலுத்தும் அழுத்தத்தை குறைக்கிறதுக்காகவும் தொடுபரப்பை அதிகரிக்கிறதுக்காகவும் பேக்கில் அந்த பட்டை இருக்கு இல்லையா, அந்த பட்டையை பெருசாக வைக்கிறாங்க. ஸ்கூல் பேக்கில் இருக்கிற பட்டையை அது பெருசாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோட அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மணலில் நடக்கிறது நமக்கு கடினமாக இருக்கும், ஆனால் ஒட்டகங்களுக்கு மிகவும் எளிதாக இருக்கும். ஏன்னா ஒட்டகத்தோட அகன்ற பாதங்கள் மணலில் அதிகப்படியான தொடுபரப்பை
தொடுபரப்பை பயன்படுத்துது. அதனால அதோட பாதை வந்து உள்ளே போகாமல் இருக்குது. அடுத்து காற்றினால் செயல்படுத்தப்படும் அழுத்தங்களை கொடுத்துருக்காங்க. நம்ம சுற்றியுள்ள பகுதி முழுவதும் காற்று இருக்குது அப்படின்னாலும் வளிமண்டலம் அப்படின்னு அதை சொல்கிறோம். அது வந்து நமக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. அதை பற்றி தான் இந்த பேரால கொடுத்துருக்காங்க. புவியின் ஓரளவு பரப்பின் மீது கீழ் நோக்கி செயல்படும் வளிமண்டல விசையை அல்லது எடையை தான் என்னன்னு சொல்கிறோம், வளிமண்டல அழுத்தம் என்று அழைக்கிறோம். இதை அளக்கிறதுக்கு பாதரசமானி என்ற கருவியால் பயன்படுத்துகிறோம். பாதரசமானிங்கிற கருவியை பயன்படுத்துகிறோம். அதை கண்டுபிடிச்சது யார்? டாரிசெல்லி. புவியின் மேலிருந்து உயரம் அதிகரிக்கும் போது வளிமண்டல அழுத்தம் குறைகிறதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. உயரம் அதிகரிக்க அழுத்தம் குறையும். பாதரசமானி தம்பத்தில் உள்ள பாதரசத்தின் உயரத்தை கொண்டு வளிமண்டல அழுத்தத்தை அளவிடலாம். நீங்கள் எந்த இடத்துல போய் அதை எப்படி திருப்பி பிடிச்சாலும் பாதரசமானி வந்து வெவ்வேறு கோணங்களில் சாய்ச்சா கூட திரவத்தம்பத்தின் பாதரச உயரம் வந்து மாறாது. கடல் மட்டத்தில் பாதரச தம்பத்தோட உயரம் என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். இங்கே பாருங்கள், உயரமான மலைகளில் சமையல் செய்கிறது கடினம். ஏன்னா உயரமான இடங்களில் வளிமண்டல அழுத்தம் குறைவாக இருப்பதால் பொருளின் கொதிநிலை குறைவாக இருக்கும். இதனால் நீரானது 80 டிகிரி செல்சியஸில் கொதிக்க ஆரம்பிச்சிருமா. 100 டிகிரி செல்சியஸில் கொதிச்சா தானே சீக்கிரமாக அதில் போடுற காயாக இருந்தாலும் அரிசியாக இருந்தாலும் வேகும். ஆனால் 80லே கொதிக்க ஆகும்போது அது வேகிறதுக்கு நிறைய டைம் எடுத்துருக்கும். அதை தான் வந்து கடினமாக இருக்குங்கிறத சொல்லியிருப்பாங்க. 80 டிகிரியில் கொதிக்க ஆரம்பிச்சிடும் உயரமான மலைகளில். பாருங்கள், கடல் மட்டத்தில் பாதரசத்தோட உயரம் என்னன்னு கேட்பாங்க. 76 சென்டிமீட்டர் இல்லைன்னா 770 மில்லிமீட்டராக இருக்கும். திரவத்தம்பத்தில் உள்ள பாதரசத்தின் மீது காற்று செலுத்தும் அழுத்தத்தின் எண் மதிப்பு ஒரு வளிமண்டல அழுத்தம்னு சொல்கிறோம். ஒரு ஏடிஎம். ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது பாதரசமானியில் உள்ள 76 சென்டிமீட்டர் உயரமுடைய பாதரசத்தால் செயல்படுத்தப்படும் அழுத்தம் என்று வரையறுக்கப்படுகிறது. இதோட எண் மதிப்பு கேட்டாங்க அப்படின்னா 1.01 × 10⁵ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்டு ஒரு ஏடிஎம்மோட மதிப்பு. அப்போ ஒரு ஏடிஎம் ஈக்குவல் டு 1 lakh பாஸ்கல்னு வரும். தோராயமான மதிப்பு. ஒரு ஏடிஎம் ஈக்குவல் டு வளிமண்டல அழுத்தம் அட்மாஸ்பியரை தான் சொல்லியிருக்காங்க 1,00,000 பாஸ்கல். வளிமண்டல அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு நியூட்டன்/மீட்டர் ஸ்கொயர்டு. இதோட வளிமண்டல அழுத்தம் என்னன்னு கேட்டாங்கன்னா அதோட யூனிட் வந்து நியூட்டன்/மீட்டர் ஸ்கொயர்டுன்னு தான் வரும். எதோட கேட்டாலும் அதுக்கு யூனிட் என்ன? நியூட்டன்/மீட்டர் ஸ்கொயர்டு. இது வந்து முட்டையை வந்து உள்ளே வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை உள்ளே வந்து தீக்குச்சியை கொளுத்தி போட்டுட்டு மேலே போட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்க ஆக்சிஜன் பூரா அந்த எரியறதுக்கு யூஸ் ஆகிடும். அப்போ உள்ளே ஆக்சிஜன் இருக்காது. வெளியில் இருக்கிற ஆக்சிஜன் முட்டையை தள்ளும்போது முட்டை உள்ளே போயிடும். இதை வச்சு வளிமண்டல அழுத்தத்தை நாம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த செயல்பாடு. அடுத்து திரவங்களில் விசை மற்றும் அழுத்தம். இப்போ காற்றோட விசை மற்றும் அழுத்தத்தை பார்த்தோம். இப்போ திரவங்களின் விசை மற்றும் அழுத்தத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. மிதக்கும் அல்லது பாதி அளவு நீரில் மூழ்கி இருக்கும் பொருளின் மீதான நீரானது மேல்நோக்கு விசையை செலுத்துவதை நீங்கள் உணர்கிறீர்கள். நீங்கள் வந்து தண்ணியில் குளிக்கும் போது இதை உணர்ந்திருப்பீங்கன்றாங்க. இதை தான் வந்து இந்த மேல்நோக்கு விசையை என்னன்னு சொல்கிறோம்? மிதப்பு விசை. மிதப்பு விசைங்கிறது மேல்நோக்கிய விசை. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மிதப்பு விசை மேல்நோக்கிய விசை. இந்த விசையை திரவங்கள் மட்டுமே செலுத்துவது இல்லை, வாயுக்களும் செலுத்துது. ஒரு பொருளின் மிதப்பதை அல்லது மூழ்குவதை இந்த மேல்நோக்கு விசையை தீர்மானிக்குது. ஒரு பொருள் மிதக்கணுமா இல்லை தண்ணியில் மூழ்கணுமாங்கிறத திரவத்தின் மேலே செயல்படும் மேல்நோக்கு விசை தான் முடிவு செய்கிறது. விசையை விட குறைவாக இருந்தால் பொருளின் எடை மேல்நோக்கு விசையை விட குறைவாக இருந்தால் அப்பொருள் மிதக்கும். மேல்நோக்கு விசையை விட அதிகமாக இருந்தால் மூழ்கிவிடும்ங்கிறது தான் வந்து லாஜிக்கை தெரிஞ்சுக்கோங்க. திரவங்களால் செலுத்தப்படும் அழுத்தத்தை பற்றி பார்க்கலாம். திரவமானது கொள்கலனின் அடிப்பாகத்தில், அதாவது அழுத்தம் அதிகரிக்கும், ஆழம் அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்குங்கிறத எக்ஸ்பெரிமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டில் கம்மியான தூரத்தில் தண்ணி ஊற்றும். அடியில் இருக்கிற ஓட்டையில் தூரமான இருக்கிறது இடம் வரைக்கும் தண்ணி ஊற்றும். நம்ம இது எல்லாமே பாயிண்ட்ஸாக பார்க்கலாம். கொள்கலனின் அடிப்பாகத்தில் திரவத்தினால் செலுத்தப்படும் அழுத்தம் அதன் திரவ உயரத்தினை சார்ந்தது என்பதையும் இது சொல்லுது. உயரத்தை சார்ந்து தான் வந்து அந்த வேகம் வந்து இருக்குங்கிறத இந்த செயல்பாடு காட்டுது. இதை நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலையும் செய்யலாம். பிளாஸ்டிக் பாட்டிலில் சம அளவுடைய 3 துளைகளை இடவும். பாட்டிலை நீரால் நிரப்பி துளைகளின் வழியாக வெளியேறும் நீரை உற்று நோக்கவும். அனைத்து துளைகளின் வழியாகவும் சம விசையுடன் நீரானது வெளியேறுவதை பார்க்கலாம்.
ஒரே ஹைட்டில் சம இதில் தான் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்போது அணைக்கட்டுகளில் மேற்புறத்தை விட அடிப்புறம் எப்படி இருக்கணும்? வலிமையானதாகவும் அகலமானதாகவும் அமைக்கப்படணும். இல்லைனாக்கா என்ன செய்யும்? கீழே இருக்கிற அழுத்தம் அதிகமாக இருக்கிற போது உடஞ்சிரும். அதனால கீழே தான் அடிப்பக்கம் தான் வலிமையானதாகவும் அகலமானதாகவும் அமைக்கப்பட வேண்டும். ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் கடலிற்குள் செல்லும்போது சிறப்பு உடைகளை அணிகிறதுக்கு காரணமும் என்ன அப்படின்னா, தண்ணியோட ஆழத்தில் அழுத்தம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஒரு ரப்பர் பந்துக்குள்ளே தண்ணி ஊற்றிட்டு அதோடைய எல்லா பக்கத்துலேயும் ஓட்டை போட்டுட்டு ஒரு அழுத்தணும். ஒரு சைடு அழுத்தத்தை கொடுத்தா கூட எல்லா பக்கமும் தண்ணி வெளியேறும். அதை பாஸ்கல் விதி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாஸ்கல் விதி என்னன்னு படிச்சுக்கலாம். துளைகள் வெளியே ஒரே அளவு நீர் அனைத்து திசைகளையும் வெளியேறும். அதாவது திரவத்தின் ஒரு இடத்துல கொடுக்கப்படுற அழுத்தமானது அதன் எல்லா இடங்களுக்கும் சம அளவில் பகிர்ந்தளிக்கப்படும் அப்படிங்கிறது தான் பாஸ்கல் விதி. மூடிய அமைப்பின் ஓய்வு நிலையில் உள்ள திரவத்தில் எந்த ஒரு புள்ளியிலும் அளிக்கப்படும் அழுத்தமானது அத்திரவத்தின் அனைத்து புள்ளிகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும்ங்கிறது தான் பாஸ்கல் விதி. பாலில் ஓட்டை போட்டு தண்ணியை வச்சு பீச்சி அடித்து அது என்ன விதி? பாஸ்கல் விதிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அழுத்தினா எல்லா பக்கத்துலேருந்து தண்ணி சல்லுன்னு வரும். அதுதான் பாஸ்கல் விதி. பாஸ்கல் விதியில் பயன்பாடு பின்வருமாறு. வாகனங்களோட பழுது பார்க்கும்போது நீரியல் தூக்கி வச்சு தான் தூக்குவாங்க. அந்த நீரியல் உயர்த்திக்கு பயன்படுற விதி பாஸ்கல் விதி. அதே மாதிரி வாகனங்களில் ஸ்பீட் பிரேக்கர், வாகனங்களில் உள்ள வேகத்தடை அமைப்பு பாஸ்கல் விதி அடிப்படையில் தான் செயல்படுது. அதே மாதிரி பஞ்சு அல்லது ஆடைகள் மிக குறைவான இடத்தை அடைச்சி கொள்கிற மாதிரி அழுத்தி வைப்பாங்க இல்லையா? அதுவும் நீரியல் அழுத்தியை பயன்படுத்தி தான் செய்கிறாங்க. சின்ன இடத்துல துணியை மடித்து அதோட இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு குறுகிய இடத்துல மடித்து வைப்பாங்க. அதுக்கு பயன்படுறதும் நீரியல் அழுத்தி தான் அதற்கு பயன்படுகிறது. கப்பில் தண்ணியில் பேப்பர் கிளிப்பை இந்த மாதிரி போட்டோம்னா அது உள்ளே போகாது. பேப்பர் கிளிப் மேலே மிதக்கும், ஆனால் பாதி கீழே இருக்கும். மேலே ஒரு சைடு மட்டும் மேலே மிதக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீரின் மேற்பரப்பில் உள்ள நீர் மூலக்கூறுகள் என்ன செய்யுது அப்படின்னா, இழுத்து கட்டப்பட்ட ஒரு சவ்வு மாதிரி செயல்படுது. ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் அந்த சவ்வு இழுத்து கட்டப்பட்டு இருக்கும். அவற்றின் மீது செயல்படும் விசையின் பரப்பு விசையை குறைக்க முயலுது. நீரின் மேற்பரப்பில் உள்ள மூலக்கூறுகள் இந்த பரப்பு இழுவிசையின் காரணமாக மேற்பரப்பில் இருக்கிற மூலக்கூறுகள் இந்த இழுவிசையின் காரணமாக மீச்சுத்தன்மையுடைய சவ்வு மாதிரி இருக்குது. மேலே ஒரு சவ்வு மாதிரி மூடப்பட்ட மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த காகித பிடிப்பு விசை நீரில் மூழ்காமல் மிதக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மலைத்துளிகள் இயற்கையாகவே கோள வடிவத்தை பெறறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மரங்கள் மற்றும் தாவரங்களில் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக வேர்லேருந்து தண்ணி மேலே போகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாலும் இது எல்லாமே பரப்பு இழு விசை தான். 2 சொல்லியிருக்காங்க. என்னென்ன? மலைத்துளிகள் மேலேருந்து விழும்போதே ஒரு கோள வடிவத்தை பெற்றிருக்கு இல்லையா? அதுக்கும் நீர் வேர் புவியீர்ப்பு விசையை நோக்கி வேர் கீழே தான் இருக்கு. ஆனால் வேர் இழுக்கிற தண்ணி மேலே இலை வரைக்கும் போகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாலும் அதுக்கும் இந்த பரப்பு இழுவிசை தான் காரணங்கிறத சொல்லியிருக்காங்க. பரப்பு இழுவிசை என்பது திரவங்களின் ஒரு பண்பு ஆகும். திரவத்தோட ஒரு பண்பு தான் பரப்பு இழுவிசை. திரவ மூலக்கூறுகள் தங்களால் இயன்ற அளவிற்கு மேலே ஒரு சிறு புறப்பரப்பை கொண்டிருக்கு. இந்த விசை செயல்படுது. இந்த இழுத்து கட்டப்பட்ட விசைன்னு சொல்கிறோம் இல்லையா? அது செயல்படுது. இந்த புறப்பரப்பில் ஓரலகு நீளத்திற்கு செங்குத்தாக செயல்படும் விசை தான் என்னன்னு சொல்கிறோம்? பரப்பு இழு விசைன்னு சொல்கிறோங்க. பரப்பு இழுவிசை என்பது திரவங்களின் ஒரு பண்பு. திரவ மூலக்கூறுகள் தங்களால் இயன்ற அளவு மீச்சிறு புறப்பரப்பை கொண்டிருக்கிறது. திரவ மூலக்கூறு மேலே இந்த இழுத்து கட்டப்பட்டது ஒரு சிறு அளவுக்கு இருக்குது. இதை தான் அவற்றின் மீது ஒரு விசை செயல்படுகிறது. திரவத்தின் புறப்பரப்பில் ஓரலகு நீளத்திற்கு செங்குத்தாக செயல்படும் விசை தான் என்னன்னு சொல்கிறோம்? பரப்பு இழு விசைன்னு சொல்கிறோம். இதோட அலகு நியூட்டன் மீட்டர் பவர் -1. பரப்பு இழுவிசையின் பயன்பாடுகள் என்னென்னு பார்க்கலாம். தாவரங்கள் பரப்பு இழுவிசை காரணமாக தான் அதோட நீரை உறிஞ்சி எடுக்குது. மிக நுண்ணிய குழாய்கள் காணப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து கடுமையான புயல் காட்டுறப்போ நீரின் பரப்பு இழுவிசை காரணமாக கப்பல்கள் சேதமடையுது. அப்போது தூள் இல்லைன்னா எண்ணெயை நீரில் பரப்புவதன் மூலமாக அதோட தாக்கத்தை மாலுமிகள் குறைக்கிறாங்க. நீரின் பரப்பு விசை பரப்பு இழு விசை காரணமாகத்தான் நீர் சிலந்தியானது நீரின் மீது எளிதாக நடக்குது. இதில் எதை வேணால் கொடுத்துட்டு இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கேட்கலாம். தேங்காய் எண்ணெய் மற்ற எண்ணெய் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல இப்படி வலிஞ்சு ஓடுற மாதிரி பண்ணிவிட்டு நீரையும் விட்டிங்க அப்படின்னா நீர் தான் வேகமாக ஓடும்.
திரவங்கள் வந்து வலுவழுப்பான கண்ணாடி பரப்பில் ஓடுமாறு செஞ்சோம் அப்படின்னா அதோட வேகத்தை நாம் உற்று நோக்கலாம். அந்த உருளும் வேகம் இருக்கு இல்லையா, அது உருளுது இல்லையா, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு திரவமும் வெவ்வேறு வேகத்தில் நகர்வதை காணலாம். நீரானது மற்ற திரவங்களை காட்டிலும் வேகமாக நகர்கிறது. தேங்காய் எண்ணெய் மிதமான வேகத்திலும் நெய் மிகவும் மெதுவாக நகர்கிறது. திரவங்கள் இயங்கும் போது அவற்றின் திரவ அடுக்குகளுக்கு இடையே திரவங்கள் நகருது இல்லையா, அப்போ திரவ அடுக்குகளுக்கு இடையே வந்து ஒரு உராய்வு விசை செயல்படுகிறது. இந்த உராய்வு விசை திரவங்கள் இயங்கும் போது அவ்வியக்கத்தை எதிர்க்கும் வகையில் அந்த உராய்வு விசை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஒரு திரவம் பாயும் போது திரவங்களின் அடுத்தடுத்த அடுக்குகளுக்கு இடையே அவற்றின் சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் செயல்படும் விசையை என்னன்னு சொல்கிறோம்? பாகியல் விசைன்னு சொல்கிறோம். இதை பற்றி கேட்டிருந்தாங்க ஏற்கனவே, திரும்பவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு திரவம் பாயும் போது திரவத்தின் அடுத்தடுத்த அடுக்குகளுக்கு இடையே அவற்றின் சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் செயல்படும் விசை தான் என்னென்னு சொல்கிறோம்? பாகியல் விசை எனப்படும். இந்த பண்பை தான் வந்து பாகுநிலை என வரையறுக்கிறாங்க. பாகியல் விசையோட சிஜிஎஸ் அலகு முறையில் பாய்ஸ்ன்னு சொல்கிறோம். பாகியல் விசையை வந்து சிஜிஎஸில் பாய்ஸ்ன்னு சொல்கிறோம். எஸ்ஐ அலகு முறையில் கிலோகிராம் மீட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -1ன்னு சொல்கிறோம். இந்த பாகியல் விசையை வந்து எஸ்ஐ அலகில் என்எஸ்எம் பவர் -2 என்எஸ்எம் பவர் -2ங்கிற அலகால் அளக்கிறோம். அடுத்து உராய்வை பற்றி சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த உராய்வுலேருந்து தான் போன டெட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, உராய்வு அதிகரிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பார்க்கலாமா? நம்ம தரையின் மீது நடக்கும்போது நம்ம கீழே விழாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம காலுக்கும் தரைக்கும் இடையில உராய்வு இருக்குது, அதனால தான். அதே உராய்வு கிடைக்காத போது என்ன செய்வோம்? தண்ணியாக இருக்குது, டைல்ஸ் ரொம்ப வளவளப்பாக இருக்குன்னா என்ன செய்வோம்? வழுக்கி விழுந்துருவோம். அப்போது காலுக்கும் தரைக்குமான உராய்வுனால தான் நம்ம ஸ்ட்ரிப்பாக நடக்க முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து உராய்வின் வகைகள் கொடுத்துருக்காங்க, உராய்வோட விளைவுகளை கொடுத்துருக்காங்க. உராய்வு இயக்கத்தை எதிர்க்கிறது, ஒரு இயக்கம் நடக்காமல் எதிர்க்குது. உராய்வு தேய்மானத்திற்கு காரணமாக இருக்குது. உராய்வு வெப்பத்தை உருவாக்குகிறது. உராய்வின் வகைகள் பார்க்கலாம். நிலையான உராய்வு, நிலை உராய்வு. இப்போ நம்ம உட்காந்தே இருக்கோம் கீழே அப்படின்னாலும் ஒரு உராய்வு கீழே செயல்படுது. புவியில் உள்ள பொருட்கள் அனைத்தும் ஓய்வு நிலையில் இருக்குது, இருந்தாலும் இதில் ஒரு உராய்வு இருக்குது. அடுத்து இயக்க உராய்வு. பொருட்கள் இயக்கத்தில் இருக்கும்போது ஏற்படும் உராய்வு தான் வந்து இயக்க உராய்வு. நழுவு உராய்வு மற்றும் உருளும் உராய்வுன்னு மேலும் 2 பிரிவுகள் இருக்குது. அடுத்து நழுவு உராய்வை விட குறைவாக இருக்கும். உருளும் உராய்வு வந்து நழுவு உராய்வை விட குறைவாக இருக்கும். இதன் காரணமாக தான் வந்து வாகனங்கள், தள்ளு வண்டிகள் மற்றும் பெட்டிகளில் வந்து சக்கரங்கள் பொருத்தப்பட்டிருக்கு. தள்ளிட்டு போகிறத தேய்ச்சிட்டு போகிறத விட டயர் உருண்டு போகும்போது உராய்வு கொஞ்சம் எளிமையாக பயன்படுத்தலாம் இல்லையா, அதுக்காக. உராய்வை பாதிக்கும் காரணிகள் என்னென்னா பரப்பின் தன்மை. சொரசொரப்பாக பரப்பின் மீது ஒரு பொருளை நகர்த்துவது கடினமாக இருக்கும், ஆனால் வலுவழுப்பான பரப்பின் மீது உராய்வை ஏற்படுத்துறது ஈஸியாக இருக்கும். அடுத்து பொருளின் எடையும் வந்து உராய்வை பாதிக்குது. இப்போது மிதிவண்டியிலே கொஞ்சமான வெயிட்டை தூக்கும்போது நம்ம அந்த சுற்றுறது ஈஸியாக இருக்கும், டயரை சுற்றுறது ஈஸியாக இருக்கும். அதிகமான பலுவை வச்சுக்கிட்டு நம்ம வண்டியை ஓட்டும்போது ஓட்டுறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதுதான் இதில் சொல்லியிருப்பாங்க. தொடுபரப்பு, ஒரு இதுதான் கேட்டிருந்தாங்க, தொடுபரப்பை அதிகரிக்கும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத. ஒரு குறிப்பிட்ட எடை உள்ளபோது உராய்வானது ஒன்றை ஒன்று தொடும் இரு பரப்புகளின் பரப்பளவை பொறுத்து உள்ளது. தொடுபரப்பு அதிகமாக இருந்தால் என்ன செய்யும்? உராய்வு அதிகமாக இருக்கும். தொடுபரப்பு அதிகமாக இருந்தால் உராய்வு அதிகமாக இருக்கும். உராய்வு அதிகரிக்க என்ன செய்யணும்னு கேட்டிருந்தாங்க. ஆன்சரும் வந்து தொடுபரப்பு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. சாலை உருளை அதிக தொடுபரப்பை பெற்றுள்ளதா, ரோடு ரோலர் இருக்கு இல்லையா, அதிக தொடுபரப்பை பெற்றுள்ளதால் அது அதிக உராய்வை தருகிறது. ஆனால் மிதிவண்டியின் மெல்லிய சக்கரங்கள் தொடுபரப்பு சிறிதாக இருக்கிறதுனால அது குறைவான உராய்வையே பெறுகிறதுங்கிற எக்ஸாம்பிளையும் கொடுத்துருக்காங்க. உராய்வின் நன்மைகள். உராய்வு காரணமாகவே எந்த ஒரு பொருளையும் நம்மளால் பிடிக்க முடியுது, அதே மாதிரி நடக்க முடியுதுங்கிறது ஒன்று. உராய்வின் காரணமாக தான் நம்மளால் சாலையில் நடக்க முடியுது. அடுத்து உராய்வின் காரணமாகவே தான் வந்து பேனா மூலம் காகிதத்தில் எழுத முடியுதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சக்கரத்தின் சாலைகளுக்கு இடையான உராய்வு விசை காரணமாக தான் வந்து வாகனங்கள் பாதுகாப்புடன் நகர்கின்றன. இயங்கும் வாகனத்தை நிறுத்த தடையை செலுத்தும் போது உராய்வு காரணமாக தான் வந்து வாகனங்களே நிறுத்தப்படுதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. தீக்குச்சியை உரசி பற்ற வைப்பது, துணியை துவைப்பது, முடிச்சுகளை போடுவது, சுவற்றில் ஆணியை அடிப்பது என அனைத்திற்கும் என்னதான் காரணமாக இருக்குது? உராய்வு மட்டுமே காரணமாக உள்ளது. உராய்வின் உதவியால் அன்றாட வாழ்வில் பெரும்பாலான வேலைகளை நம்ம எளிதாக செய்கிறோம். உராய்வின் தீமைகள் என்னென்னு பாருங்கள். இயந்திரங்களில் பற்சட்ட அமைப்பு, திருகுகள் மற்றும்
காலணிகளின் அடிபாகம் போன்றவை பிற பொருட்கள் மீது உரசி உரசி தேய்க்கப்படுவதனால தேய்மானம் அடைகிறது அதோட தீமையாக இருக்குது. உராய்வை தவிர்ப்பதற்கான கூடுதல் திறன் கொண்ட இயந்திரங்களை இயக்குவதால் அதிகமான ஆற்றல் இழப்பு ஏற்படுது. உராய்வு வெப்பத்தை உருவாக்குவதால் என்ன ஆகுது, கருவிகள்லாம் உடைந்து பழுதடையுது. உராய்வை அதிகரித்தல் மற்றும் குறைத்தல். தொடுபரப்பை அதிகரிப்பதன் மூலம் உராய்வை அதிகரிக்கலாம். இது சரியான பொறுத்துகையிலே கொடுத்துருப்பாங்க. அந்த பொறுத்துகை தான் எடுத்து அப்படியே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் முதல்ல புக் பேக்கை படிச்சுட்டு புக்கை படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா அதிலே உங்களுக்கு ஒரு 5-6 கொஷின் மாட்டிடும். மிதிவண்டியின் சக்கரத்தின் உள் விளிம்பிற்கு மிகவும் அருகில் தடைக்கட்டைகளை அமைப்பதன் மூலம் தடையை செலுத்துவதன் மூலமும் உராய்வு அதிகரித்து மிதிவண்டி உடனே ஓய்வு நிலையை அடையும். பந்து தாங்கிகள் பயன்படுத்துறது. பந்து தாங்கிகள்னால் ஒன்றும் இல்லை, பால்ரஸ் மாதிரி ரவுண்டாக அப்படியே உருட்டி விடும். அதுதான் பந்து தாங்கிகள். உருளும் உராய்வு நழுவும் உராய்வை விட குறைவாக இருப்பதால் பந்து தாங்கிகளை கொண்டு நழுவு உராய்வை உருளும் உராய்வாக மாற்றுறாங்க. அதான் நீங்கள் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா அது நல்லா தெரியும். இப்படி உரசுறது உருண்டு போகிற மாதிரி மாற்றி விட்டுருப்பாங்க. மிதிவண்டியின் சக்கர அச்சில் காரியத்திலான பந்து தாங்கிகளை இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதோட பாடம் முடியுது. நாம் இதை ஒன் வேர்ட் ஆன்சர்ஸாக பார்க்கலாம். விசையும் அழுத்தமும் அப்படிங்கிற டாப்பிக்கில் 8ஆம் வகுப்பு லெசன் 2 பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பு லெசன் 2, 7ஆம் வகுப்பு லெசன் 2 ஏற்கனவே பார்த்தாச்சு. படிக்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, படிச்சுட்டு SGT சயின்ஸு டெஸ்ட்டுன்னு இருக்கும், அந்த டெஸ்ட்டையும் எழுதி பாருங்கள். எங்கே படிக்கிறியோ படிங்க, ஆனால் டைம் எடுத்து படிங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. நீங்களே தான் நினச்சிக்கிறீங்க நமக்கு டைம் இல்லை அப்படின்னு. நிறைய டைம் இருக்குது, படிங்க. நாம் இப்போ புக்கில் பார்த்தோம் இல்லையா, லைன் பை லைன், அதையே இப்போ கேள்வியாக பார்க்க போகிறோம். அதான் புக்கில் படிச்சிட்டோமே மேம், அப்புறம் எதுக்கு மேம் இது வேறு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் விருப்பம், படிங்க, படிக்காமல் இருங்க. ஆனால் அங்கே படித்ததை நான் கேள்வியாக கேட்குறேன், ஆன்சர் தெரியுதா பாருங்கள். அப்போ என்ன நடக்கும், ரிவிஷன் நடக்கும். தேவைப்படுறவங்க கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு ஆணியை சுவற்றின் மீது அடிக்கும்போது அது என்ன உண்டாக்கும், அழுத்தத்தை உண்டாக்கும். அழுத்தம் உருவாக்கும் பொருட்கள் எவைன்னு கொடுத்துருப்பாங்க. திடப்பொருள், திரவம், வாயு எல்லாமே அழுத்தத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நீரியல் தூக்கி மற்றும் நீரியல் வேகத்தடை எதனால் செயல்படுத்தப்படுகிறது, திரவத்தோட அழுத்தத்தினால் செயல்படுத்தப்படுகிறது. அடுத்து 3வது கேள்வி பாருங்கள். விசை ஒரு என்ன அலகுன்னு கேட்பாங்க. விசை ஒரு வெக்டர் அலகு. விசைங்கிறது ஒரு இயற்பியல் அலகா, வேதியியல் அலகா, எஸ்ஐ அலகா, வெக்டர் அலகான்னு கொடுத்துருவாங்க. விசை ஒரு என்ன அலகுங்கிறது உங்களுக்கு தெரியணும். வெக்டர் அலகு ஏன் அப்படின்னா விசைக்கு எண் மதிப்பும் இருக்கும், திசையும் இருக்கும். எண் மதிப்பு திசை ரெண்டுத்தையும் கொண்டு இருந்ததுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம், வெக்டர் அலகுன்னு சொல்லுவோம். விசை எந்த அலகால் அளக்கப்படுகிறது, விசை நியூட்டன் என்கின்ற அலகால் அளக்கப்படுகிறது. விசையின் அலகு நியூட்டன். ஒரு பொருளின் மீது செயல்படுத்தப்படும் டேஷ் அளவை பொறுத்து அதன் விளைவு அமையும். ஒரு பொருளின் மீது செயல்படுத்தப்படும் டேஷ் அளவை பொறுத்து அதன் விளைவு அமையும்னு கேட்குறாங்க. விசையின் அளவை பொறுத்து ஒரு பொருள் மேலே எவ்வளோ விசையை நம்ம செயல்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க, கிரிக்கெட் பேட்டால் பால் அடிக்கிறத எக்ஸாம்பிளாக கொடுத்துருந்தாங்க. விசையின் விளைவானது அதன் எண் மதிப்பையும் அது டேஷ் சார்ந்தது என்பதும் தெளிவாகுது. எது சார்ந்தது, செயல்படும் பரப்பு. எதை வச்சு தெளிவுபடுத்தினாங்க, ஒரே ஒரு ஊசி எடுத்துகிட்டு போய் பலூனில் குத்தும்போது பலூன் என்ன ஆகுது, வெடிச்சிடுது. ஆனால் பல ஊசிகள் மேலே பலூனை போடும்போது பலூன் வெடிக்காது. இந்த செயலை நீங்கள் பார்த்த பிறகு தான் உங்களுக்கு எது தெளிவாகுது, விசையின் விளைவானது எண் மதிப்பையும் அது சார்ந்த செயல்படும் பரப்பையும் கொண்டது என்பது தெளிவாகுது. 7வது கேள்வி பாருங்கள். எந்த ஒரு பொருளின் புறப்பரப்புக்கும் செங்குத்தாக செயல்படும் விசை என்னன்னு சொல்கிறோம், உந்து விசைன்னு சொல்கிறோம். எந்த ஒரு பொருளின் புறப்பரப்பின் மீதும் செங்குத்தாக செயல்படும் விசை உந்து விசையை அளக்கப்படுகிறது. உந்து விசை விசையின் அலகு நியூட்டன்கிற மாதிரி உந்து விசையும் சேம் தான். உந்து விசையின் அலகு நியூட்டன் என அளக்கப்படுகிறது. 9வது கேள்வி பாருங்கள். விசை ஏற்படுத்தும் விளைவை எந்த இயற்பியல் அளவை பயன்படுத்தி அளக்க முடியும். அழுத்தம் என்பது ஒரு இயற்பியல் அலகு. விசைங்கிறது ஒரு வெக்டர் அலகு. விசை ஏற்படுத்தும் விளைவை எந்த இயற்பியல் அளவை பயன்படுத்தி அளக்க முடியும், அழுத்தம்ங்கிற இயற்பியல் அளவை பயன்படுத்தி அளக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அழுத்தத்தை எப்படி அளக்கலாம், விசை பை பரப்பு. அழுத்தம்ங்கிறது பின்னு எடுத்துட்டோம், பின்னா ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னு வரும். அடுத்து பாருங்கள். அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு பாஸ்கல். அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு பாஸ்கல். விசையின் எஸ்ஐ அலகு நியூட்டன். யாரோட பேரில் இதை வச்சுருக்காங்க, ஃப்ரெஞ்சு அறிவியல் அறிஞர் பிளேஸ் பாஸ்கல் நினைவாக வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த ஃபுல் லெசனும் படிச்சிருப்பீங்க.
பாஸ்கல் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் எல்லாத்துலேயுமே கவனமாக படிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கேட்குறேன். ஒரு பாஸ்கல் என்பது 1 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்டு. ஒரு பாஸ்கல் ஈக்குவல் டு 1 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்டு. அழுத்தம் விசையின் எண் மதிப்பையும் அது செயல்படும் எதுவும் சார்ந்தது, தொடு பரப்பையும் சார்ந்தது. ஒரு அழுத்தம் வந்து அதோட தொடுபரப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும். தொடுபரப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அழுத்தம் எப்படி இருக்கும், குறையும். அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதுக்கு முன்னாடி ஒரு கணக்கீடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு யானையோட சராசரி எடை வந்து 4000 நியூட்டன். அதன் ஒரு பாதத்தின் பரப்பு இருக்கு இல்லையா, அது வந்து 0.1 மீட்டர் ஸ்கொயர்டு. அப்படின்னா ஒரு கால் மூலம் செலுத்தப்படும் அழுத்தத்தை கணக்கிட்டு சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யானையின் சராசரி எடை என்னன்னு பார்த்தாங்க 4000 அப்படின்னாக்கா ஒரு காலுக்கும் எவ்வளோ போகும், 1000 நியூட்டன் போகும். அழுத்தம் ஈக்குவல் டு விசை பை பரப்புன்னு நம்ம படிச்சிட்டோம். அப்போ விசை எவ்வளோ இருக்குது, 1000. ஃபோர்ஸ் தான் வந்து விசை. 1000 ஃபோர்ஸ், மொத்தம் 4000 ஃபோர்ஸு, ஒரு காலுக்கு 1000 தான் போகுது. அப்போது 1000 பை 0.1, அந்த 0.1 மாற்றணும் அப்படின்னா அடிக்கும்போது 10,000 அப்படின்னு வரும். 10,000 வந்து யூனிட்டில் சொல்லுவாங்க அப்படின்னா 10⁴ சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஆன்சரு. 10⁴ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது தான் ஆன்சரு. யானையின் ஒரு காலால் 1 சதுர மீட்டர் பரப்பின் மீது செலுத்தப்படும் அழுத்தம் என்ன, 10,000 நியூட்டன். அழுத்தத்தை குறைக்கவும் சாலையுடனான தொடர்பை அதிகரிக்கவும் கனரக வாகனங்களில் என்ன பயன்படுத்துகிறாங்க, வாகனங்களில் பயன்படுத்தப்படுது அதிக சக்கரங்களை பயன்படுத்துகிறாங்க. அழுத்தத்தை குறைக்கவும் சாலை உடனான தொடர்பை அதிகரிக்கவும் கனரக வாகனங்களை நம்ம பயன்படுத்துறது அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்களை. அடுத்த தடவை நீங்கள் அந்த மாதிரி வாகனத்தை பார்க்கும்போது இது நினைவுக்கு வருது அப்படின்னா ஓகே. ஏன்னா இது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கிறது. ப்ராக்டிக்கலாக எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை தான் கேள்வியாக கேட்பாங்க. நீங்கள் அடுத்த தடவை வண்டியை பார்க்கும்போது, அதிகமான எடை இருக்கிற வண்டியை பார்க்கும்போது நீங்களே கவுண்ட் பண்ணி பாருங்கள். டயர் அதிகமாக இருக்கும். சாதாரண லாரியை விட கனரக வாகனங்களில் டயர் அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா வண்டியோட வெயிட்டை அது வந்து உரசுறதையும் மேனேஜ் பண்ணுறதுக்காக. வண்டியில் வெயிட் அதிகமாக இருக்கவே தொடுப்பரப்பு அதிகமாக இருந்தால் ஈஸியாக போகும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். முதுகில் சுமந்து செல்லும் பைகளின் அகலமான பட்டைகளை பொருத்துவதன் காரணமும் தொடுபரப்பு அதிகமாகும்போது அழுத்தம் குறையும் அப்படின்னு தான். அதே இன்னொரு எக்ஸாம்பிள், ஒட்டகத்தோட பாதம் வந்து அதிகமான தொடுபரப்பை கொண்டு இருக்கிறதுனால அதால் மணலில் வேகமாக நடக்க முடியுது. நம்மளால் நடக்க முடியாது. காரணம் நம்ம பாதம் வந்து சின்னது, அதோடது வந்து நல்லா பெருசாக மெத்த மாதிரி இருக்கும். அடுத்து 15 பாருங்கள். வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவியின் பெயர் என்ன, பாதரசமானி. பாதரசமானி என்ற கருவியை கண்டறிந்தவர் யார், டாரிசெல்லி என்ற அறிவியல் அறிஞர். நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஸ்பீடை குறைச்சி வச்சு கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு தடவை படிச்சுட்டேன் இல்லையா, அது ரிவிஷனுக்காக படிக்கிறது தான். ரிவிஷன் மாதிரி நீங்களும் பார்த்துக்கோங்க. பாதரசமானியை வெவ்வேறு கோணங்களில் சாய்த்தாலும் அதன் திரவத்தம்பத்தின் பாதரச உயரம் மாறுமா, மாறாது. 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக படிச்சுக்கோங்க. பாதரசமானியை நீங்கள் கையில் வச்சு எந்த பக்கம் திருப்பினாலும் அதோட உயரம் மாறாது. தலைகீழ வச்சாலும் திரும்பவும் ரிவர்ஸ் ஆகிக்கும். உயரமான மலைப்பகுதிகளில் சமையல் செய்வது கடினம். ஏன் அப்படின்னா அங்கே அழுத்தம் குறைவாக இருப்பதால் பொருளின் கொதிநிலை குறைவாக இருக்கும். உயரமான இடத்துல வந்து 80 டிகிரிலே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுங்கிறத பாக்ஸாகவே கொடுத்துருப்பாங்க. கடல் மட்டத்தில் பாதரச தம்பத்தின் உயரம் என்ன, 76 சென்டிமீட்டர் இல்லைனா 760 மில்லிமீட்டர். ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது எவ்வாறு குறிக்கப்படுது, 1.01 × 10⁵ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்டுன்னு குறிக்கிறாங்க. ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது 1.01 × 10⁵ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்டு. அடுத்து பாதரசமானியில் உள்ள 76 சென்டிமீட்டர் உயரமுடைய பாதரசத்தால் செலுத்தப்படும் அழுத்தம் என்று வரையறுக்கப்படுகிறது என்ன அப்படின்னா அதே சேம் தான். 1.01 × 10⁵ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயரை இந்த மாதிரியும் சொல்கிறாங்க. எஸ்ஐ அலகு முறையில் 1 ATM = 1,00,000 பாஸ்கல். தோராயமாக 1,00,000 பாஸ்கல்னு வரையறுக்கிறாங்க. வளிமண்டல அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்டுன்னு சொல்கிறாங்க, அல்லது பாஸ்கல். நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்டு தான் வந்து பாஸ்கல்னு சொல்கிறாங்க. பொருளின் மீது நீரானது செலுத்தப்படும் டேஸ் விசையை மிதப்பு விசை என்று நாம் அழைக்கிறோம். பொருளின் மீது நீர் ஒரு விசையை செலுத்துது. அந்த விசை என்ன விசை, மேல்நோக்கு விசை. அதை தான் நாம் மிதப்பு விசைன்னு அழைக்கிறோம். பொருள் எடை மேல்நோக்கு விசையை விட குறைவாக இருந்தால் அப்பொருள் என்ன செய்யும், மிதக்கும். இல்லையெனில் அந்த மேல்நோக்கு விசையை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா மூழ்கிவிடும்.
திரவங்கள் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன நடக்கும்? அழுத்தமும் அதிகரிக்கும். திரவங்களில் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அதன் அழுத்தம் அதிகரிக்கும். ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும் எனில் அணைக்கட்டுகளில் வலிமையானதாகவும் அகலமானதாகவும் அமைக்கப்பட வேண்டிய பகுதி எது? எந்த பகுதி? மேல் பகுதியா கீழ்ப்பகுதியா? அணைக்கட்டுகளின் அடிப்பகுதி. திரவத்தின் ஒரு புள்ளியில் செயல்படுத்தப்படும் அழுத்தம் அனைத்து திசைகளிலும் எப்படி பரவும்? சமமாக பரவும். திரவத்தின் ஒரு புள்ளியில் செலுத்தப்படும் அழுத்தம் அனைத்து திசைகளிலும் சமமாக பரவுங்கிற கருத்தை கூறினவர் யாரு? பிரெஞ்சு அறிவியல் அறிஞர் பிளேயஸ் பாஸ்கல். பாஸ்கல் விதியின்படி மூடிய அமைப்பில் ஓய்வு நிலையில் உள்ள திரவத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் கொடுக்கப்படும் அழுத்தமானது டேஷ் புள்ளிகளுக்கு சமமாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அனைத்து புள்ளிகளுக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது. 30வது கேள்வி பாருங்க. வாகன பழுதுபார்ப்பு மனைகளில் பயன்படுத்தப்படும் நீரியல் உயர்த்தி எதன் அடிப்படையில் இயங்குது? பாஸ்கல் விதியின் அடிப்படையில் தான் இயங்குது. 31. வாகனங்களில் உள்ள வேகத்தடை அமைப்பு எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது? பாஸ்கல் விதி. 32. பஞ்சு அல்லது அட்டைகள் மிக குறைவான இடத்தை அடைச்சிக்கிற மாதிரி அவற்றின் அழுத்தத்தால் அழுத்தப்பட்ட பொதிகளாக மாற்றுறாங்க இல்லையா, அதுக்கும் நீரியல் அழுத்தி தான் பயன்படுது. பேப்பர் கிளிப் இருக்கு இல்லையா, பேப்பர் கிளிப் காகித பிடிப்பு ஊசி நீரை காட்டிலும் அதிக அடர்த்தி உடையது. இருந்த போதிலும் அது நீரில் சிறிது மூழ்கி மிதக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நீரின் மேற்பரப்பில் உள்ள நீர் மூலக்கூறுகள் ஒரு பசை போல செயல்பட்டு நீரின் பரப்பு விசையை குறைக்க முயல்கிறது. இந்த பரப்பு இழுவிசை காரணமாக தான் ஒரு மீச்சுத்தன்மையுடைய சவ்வு மாதிரி ஒன்று உருவாகுது. அதுதான் காகித பிடிப்பு ஊசி, அதாவது பேப்பர் கிளிப்பை பிடிச்சி வைக்குது. அதுதான் அதனால தான் பேப்பர் கிளிப்பு மிதக்குது. மலைத்துளிகள் இயற்கையாகவே கோள வடிவம் பெற்றிருப்பதற்கு காரணம் என்ன? பரப்பு இழுவிசை. மலைத்துளிகள் இயற்கையாகவே கோள வடிவம் பெற காரணம் பரப்பு இழுவிசை. தாவரங்கள் மரங்களின் புவியீர்ப்பு விசையை எதிர்த்து நீர் வேரிலிருந்து மேலே செல்ல காரணம் என்னன்னு கேட்பாங்க. ஆன்சர் பரப்பு இழுவிசை. திரவத்தின் புறப்பரப்பில் ஓரலகு நீளத்திற்கு செங்குத்தாக செலுத்தப்படும் விசையை அதோட பரப்பு இழுவிசைன்னு சொல்கிறோம். கடுமையான புயல் காற்றின் போது நீரின் பரப்பு இழுவிசை காரணமாக கப்பல்கள் சேதமடையும். அதை தடுக்க மாலுமிகள் செய்வது தான் தூள் இல்லைன்னா எண்ணெயை நீரில் பரப்புவாங்க. அப்போ அதோட தாக்கம் குறையும். நீர் சிலந்தி நீர்ப்பரப்பின் மீது எளிதாக நடந்து போகிறதுக்கு காரணமும் அந்த பரப்பு இழுவிசை தான். ஒரு திரவம் பாயும் போது திரவத்தின் அடுத்தடுத்த அடுக்குகளுக்கு இடையே அவற்றின் சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் செயல்படும் விசை என்ன? பாகியல் விசை. நல்லா கவனமாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு திரவம் ஓடுது அப்படின்னா அதில் அடுத்தடுத்து இடையே இருக்கிற அடுக்குகளில் ஒரு சார்பு இயக்கம் செயல்படும். அந்த இயக்கம் நீரோட இயக்கத்தை எதிர்க்கிற மாதிரியான ஒரு விசை செயல்படும். அந்த விசைக்கு பேர் தான் பாகியல் விசை. இது நீரில் தான் இருக்கும். நீர், எண்ணெய் இதெல்லாம் இருக்கும். திரவங்கள் இயங்கும் போது அவற்றின் அடுக்குகளில் ஒரு உராய்வு விசை செயல்படுகிறது. இந்த விசை அவ்வியக்கத்தை டேஷ் வகையில் அமைந்திருக்கும், எதிர்க்கும் வகையில் அமைந்திருக்கும். பாகியல் விசை SI அலகு முறையில் அளக்கப்படும் அலகு கிலோகிராம் மீட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -1 அப்படி இல்லாட்டி NSM பவர் -2 அப்படிங்கிற அலகால் அளக்கப்படுது. இதே CGS அலகு கூட கேட்கலாம். CGS அலகில் தான் பாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பாகியல் விசையின் CGS அலகு முறையை தான் பாய்ஸ்ன்னு சொல்கிறோம். SI அலகு முறையில் NSM பவர் -2. நாம் நடக்கும்போது கீழே விழாமல் நடக்க காரணம் நமது கால்களுக்கும் தரைகளுக்கும் இடையே உள்ள உராய்வு. உராய்வின் விளைவுகளாக கூறப்படுவன: உராய்வு இயக்கத்தை எதிர்க்கிறது, தேய்மானத்திற்கு காரணமாக அமைகிறது, உராய்வு வெப்பத்தை உருவாக்குகிறது. இந்த 3 தான் உராய்வின் விளைவுகள். உராய்வின் வகைகள் 2: இயக்க உராய்வு, நிலை உராய்வு. நிலை உராய்வுக்கு எடுத்துக்காட்டு புவியில் உள்ள அனைத்து பொருட்களும். இயக்க உராய்வுக்கு எடுத்துக்காட்டாக தள்ளுவண்டி பெட்டிகள், சக்கரங்கள் இதெல்லாம் இயக்க உராய்வுக்கு எடுத்துக்காட்டு. உராய்வை பாதிக்கும் காரணிகள் கேட்பாங்க. பரப்பின் தன்மை, பொருளின் எடை, தொடுபரப்பு. இந்த 3 தான் உராய்வை பாதிக்கும். பரப்பின் தன்மை, பொருளின் எடை, தொடுபரப்பு. வண்டியின் எடையை ஏற்றும்போது ஓட்டுவது கடினமாக உள்ளது. காரணம் என்ன அப்படின்னா,
சக்கரத்துக்குமான உராய்வு அதிகமாகுது. நீங்கள் சைக்கிள் ஓட்டும்போது 2 கிலோ அரிசியை வாங்கி வச்சு ஓட்டி பாருங்கள். அதே மாதிரி ஒரு 20 கிலோ அரிசியை வச்சு ஓட்டி பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிடும். ஒரு குறிப்பிட்ட எடை உள்ளபோது உராய்வானது ஒன்றை ஒன்று தொடும் இரு பரப்புகளின் பரப்பளவை பொறுத்து தொடுபரப்பு அதிகமாக இருந்தால் உராய்வு அதிகமாக இருக்கும், குறைவாக இருந்தால் உராய்வு குறைவாக இருக்கும். தொடுபரப்பு ஒரு முக்கியமானது. உராய்வின் காரணமாக பொருளை நம்மால் பிடிக்க முடியுது. உராய்வின் காரணமாக சாலையில் நடக்க முடியுது. பேனா எழுதுகிறோம் இல்லையா, அதுக்கும் காரணம் உராய்வு தான். நோட்டில் உராயிடும் போது தான் நம்ம எழுத்தை உருவாக்குறோம். இயங்கும் வாகனத்தை நிறுத்தவும் தடையை செலுத்தவும் பயன்படுவது உராய்வு. உராய்வை அதிகரிக்க நாம் செய்ய வேண்டியது தொடுபரப்பை அதிகரிக்கணும். உராய்வை குறைக்க நாம் செய்ய வேண்டியது உயவுப் பொருட்களை பயன்படுத்தலாம். கிரீஸ், தேங்காய் எண்ணெய், கிராவைட் போன்ற எண்ணெய்களை பயன்படுத்தி உராய்வை ஓரளவு குறைக்க முடியும். அடுத்து இன்னொரு குறைக்கிறதுக்கான வழி, காரியத்தினாலான பந்து தாங்கிகளை பயன்படுத்தலாம். இதனால் உருளும் உராய்வு நழுவும் உராய்வாக மாற்றலாம். இதற்கு எடுத்துக்காட்டு சைக்கிள் செயினில் இருக்குது. இதோட 8ஆம் வகுப்பு லெசன் முடியுது. இந்த மாதிரி கேள்வி பதிலாகவும் நீங்கள் எழுதி படிச்சிங்கன்னா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். விடாமுயற்சியோட படிங்க. உங்களுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அடுத்த பதிவில் இயக்கம், இந்த டாப்பிக்கில் அடுத்த பதிவில் 9th லெசன் இயக்கம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.